கிம்ங்கிற போட்டோகிராஃபர் எடுக்கிற எல்லா புகைப்படத்திலயுமே மர்மமான ஒரு பொண்ணு இருக்கிறத அவர் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு இவருக்கும் என்ன சம்மதனே தெரியல. ஆனா அந்த பொண்ணால இவருக்கு பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணோட ஆத்மா கிட்ட இருந்து இவர் எப்படி தப்பிச்சாருங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட கதை. இந்த திரைப்படத்தோட பேரு ஷட்டர். சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவான கிம்மையும் அவனோட லவ்வரான ஜெயினியும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிம்மோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறாங்க. அந்த கல்யாணத்துக்கு போய் கிம்மோட ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியா பேசிட்டு ஜாலியா குடிச்சிட்டு இருக்காங்க. சரக்கு ஓவரா போனதுனாலயே வீட்டுக்கு திருப்பி போகும்போது ஜெயின் தான் கார் ஓட்டிட்டு போறா. ஜெயினு கிம்மும் ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆனா ஒரு பொண்ணு வந்து இவங்க கார் மேலே எவ்வளவு பாக்குறா. இத பார்த்த ஜெயினுமே அவளை இடிக்க கூடாதுன்னு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஜெயின் அவ மேல காரை மோதிடுறா. அவ பறந்து போய் விழுக அவ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இத பார்த்த ஜெயினுமே கீழே இறங்கு, நம்ம போய் அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல கிம்முமே அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது, நம்மளை காப்பாத்திக்கலாம், முதல்ல இங்கிருந்து வண்டி எடு அப்படின்னு சொல்ல இங்கிருந்து அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. இன்னைக்கு ஜெயினோட கிராஜுவேஷன் டே. ஜெயின் பயங்கரமா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கா. அவளை போட்டோ எடுக்கிறதுக்காகவே கிம் அங்க வந்திருக்கான். இவன் இந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது ஜெயினுக்கு பின்னாடி அமானுஷ்யமான ஒரு பொண்ணு இருக்கிறத கிம் நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு அங்கிருந்து காணாம போயிடுறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க இருந்து கட் பண்ணா ஜெயின் பயங்கர சோகமா இருக்கா. நம்ம கிம்முமே ஏன் சோகமா இருக்கு அப்படின்னு கேட்க ஜெயின் என்ன சொல்றானா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மேல வண்டி ஏத்துனோம்ல, அந்த பொண்ணு நினைப்பாவே இருக்கு, அந்த பொண்ணு செத்து போயிருப்பாளா, எனக்கு அதை நினைச்சு ஒரு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்ல கிம் என்ன சொல்றானா, லாஸ்ட் 2 நாள் நம்ம ஊர்ல எந்த ஆக்சிடென்ட் நடக்கல, அந்த பொண்ணு கண்டிப்பா உயிரோட தான் இருப்பா, நீ கவலைப்படாதுன்னு ஜெயினை சமாதானப்படுத்த இப்ப நம்ம கிம் என்ன பண்றானா, கிராஜுவேஷன்ல எடுத்த போட்டோவை பிரிண்ட் போட கொடுத்திருப்பான். அந்த பிரிண்ட் எல்லாம் போட்டு வந்துருச்சு. அந்த போட்டோ எல்லாம் பார்த்தா ஒரே ஒயிட் ஷேடாவா இருக்கு. இத பார்த்த கிம்முமே பிரிண்ட் போடுறவரை பார்த்து உங்க மிஷின்ல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க அந்த கடைக்காரருமே இவனோட நெகட்டிவ் எல்லாம் பார்த்துட்டு, தம்பி உங்க நெகட்டிவ் இப்படிதான் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு உங்க கேமரால தான் பிரச்சனையா இருக்கும், என் மிஷின்ல பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்ல இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஜெயினை காட்டுறாங்க. நம்ம ஜெயின் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா கிம் வழக்கம் போல போட்டோ டெவலப் பண்ற இடத்துல ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இவங்களுமே கிம்ம பார்த்து கதவை திறன்னு சொல்ல கிம் கதவையே திறக்க மாட்டேங்கிறான். என்னடா அதுன்னு கதவை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல கிம்மே கிடையாது. இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா தோணுது. இவங்க இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற பாத் டப்ல இருந்து இவங்க அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. பார்த்தா இதெல்லாம் கனவுதான். பயந்து போய் இவங்க உட்கார்ந்து இருக்க கிம்முமே என்னாச்சுன்னு கேட்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு செத்து போயிட்டா நினைக்கிறேன், அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட கனவா எனக்கு வருது, அந்த பொண்ணு உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம கிம்மு ஜெயின் எங்க போறாங்கன்னா, தாய்லாந்துல எல்லாம் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு அஞ்சலி செலுத்துற மாதிரி விட வச்சிருப்பாங்க. நம்ம ஜெயினுமே அந்த இடத்துல போய் அஞ்சலி செலுத்துறா. இந்த மாதிரி அவ அஞ்சலி செலுத்திட்டு ஆக்சிடென்ட் ஆன போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்க்கும்போது இவ அடிச்சு போட்ட மாதிரி ஒரு பொண்ணு அந்த போட்டோல இருக்கா. ஒருவேளை அவதான் செத்துருப்பாளோன்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அதனால இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணை எந்த இடத்துல வச்சு கார் ஏத்துனாங்களோ அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து, ஏன் சார் 2 நாளைக்கு முன்னாடி இங்க ஏதோ ஒரு பொண்ணு செத்து போச்சு அப்படின்னு கேட்க அவருமே 2 நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஆனா காரை ஓட்டிட்டு வந்தவங்க பில் போர்டு மேல வண்டி ஏத்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க, ஆனா நீங்க சொல்ற மாதிரி எந்த பொண்ணு சாகலையே அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேத்துக்கும் ஒண்ணுமே புரியல. இப்ப நம்ம கிம் என்ன பண்றானா, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாத்துக்கும் போன் பண்ணி லாஸ்ட் 2 நாள்ல கார் ஆக்சிடென்ட்ல யாரும் செத்து போனாங்களா அப்படின்னு கேட்க யாருமே செத்து போலன்னு சொல்றாங்க. இங்க இருந்து கட் பண்ணா நம்ம கிம்மே வழக்கம் போல போட்டோ எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவன் போட்டோவெல்லாம் டெவலப் பண்ணும்போது அந்த கிராஜுவேஷன்ல எடுத்த அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்க்கும்போது இத பார்த்தோன்னே இவன் செமையா பயந்துறான். இப்ப திருப்பியும் அந்த பிரிண்ட் போற கடைக்கே போய் இந்த மாதிரி கேமரால எல்லாம் பேய் தெரியுமா அப்படின்னு கேட்க அவருமே இந்த போட்டோவை பாரு, இந்த போட்டோவை நான் நார்மலா தான் எடுத்தேன், ஆனா இவர் பார்க்க பாத்தியா பேய் மாதிரி இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச உன் கேமரால ஏதோ பிரச்சனையா இருக்கும், அப்படி இல்லைன்னா உன் கேமராவை நீ ஷேக் பண்ணிருப்ப, அதனாலதான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல இவன் பயங்கரமா குழம்பி போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோயினை காட்டினா அவங்க தெருக்கடையில இருக்கிற ஒரு மேகசினை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மேகசின் எந்த மாதிரி ஒரு மேகசின்னா, உண்மையான பேய் போட்டோ எல்லாம் போடுற ஒரு மேகசின் தான் அது. அதை பார்த்துட்டு அப்படியே அவங்க நின்னுட்டு இருக்காங்க. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா கிம்மியும் ஜெயினியும் நெகட்டிவா டெவலப் பண்ற அந்த இடத்துல காட்டுறாங்க. 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது கிம்முக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போனை போய் அட்டெண்ட் பண்ணா போன்ல பேசுறது நம்ம ஜெயின் தான். இவனுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா ஜெயின் அங்க இல்ல. இதனால பயந்து போன இவனை ஜெயின் இப்ப என்ன பண்றானா, அந்த மேகசின் ஆபீஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஆனா அந்த மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நமக்குமே என்னாச்சுன்னே தெரியல. அந்த விபத்து ஆனதுல இருந்து என் கழுத்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது, டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்ல இப்ப இவங்க
இவங்க அந்த மேகசின் ஆபீஸுக்கு போறாங்க. அங்க போன உடனே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அங்க இருக்க எல்லாமே டூப்ளிகேட் தான். இமேஜ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா அந்த எடிட்டர் கிட்ட கேட்க அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா நாங்க போடுற 90% படம் இப்படிதான் இருக்கும், அப்படின்னா மக்கள் வாங்கி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் அங்க இருந்து கிளம்ப பார்க்க இந்த எடிட்டர் என்ன சொல்றானா, நாங்க போடுற 90% ஆஃப் த போட்டோ ஃபேக் தான், ஆனா நாங்க சில உண்மையான போட்டோவும் போட்டிருக்கோம். இந்த போட்டோ பாருங்க, இது என்னோட சின்ன வயசுல எடுத்த போட்டோ. இந்த போட்டோல எங்க அம்மா இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். பேய்கள்லாம் உண்மையாவே இருக்கு. நீங்க வச்சிருக்கிற இந்த கேமரா மூலமா பேய் தெரியுமான்னு தெரியாது, ஆனா நீங்க இந்த போலராய்ட் கேமரா யூஸ் பண்றது மூலமா உங்களால பேயை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல இங்க இருந்து கட் பண்ணா நம்ம கிம் ஒரு வெட்டிங் ஷூட்ல இருக்கான். அந்த ஷூட்டை முடிச்சிட்டு இவன் கிளம்பலான்னு பாக்குறான். ஆனா இவன் கிளம்பும் போது அங்க கரண்ட் அப்படி ஆஃப் ஆகுது. இந்த மாதிரி அந்த பேயை பார்த்ததுனால இவன் பயங்கரமா பயந்து போயிடுறான். இப்ப இங்க இருந்து கட் பண்ணா நம்ம கிம் இப்ப என்ன பண்றானா, கழுத்து வலிக்குதுன்னு சொன்னா பாத்தீங்களா, அதனால இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அவனோட வெயிட் செக் பண்ணி பாக்குறாங்க. அவன் வெயிட் 120 கிலோன்னு காட்டுது. அங்க இருக்கிற டாக்டர் யாருக்கும் ஒண்ணுமே புரியல. டாக்டருமே இவனோட கழுத்தை பார்த்துட்டு உங்க கழுத்துக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்ல இவனுக்கும் ஒண்ணும் புரியாம அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான். வீட்டுக்கு வந்து போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இவனுக்கு நடந்ததை எப்படியாவது ஜெயின் கிட்ட சொல்லி ஆகணும்னு ஜெயின் படிக்கிற காலேஜுக்கு போறான். அந்த காலேஜுக்கு போய் பார்த்தாதான் தெரியும் ஜெயின் மூஞ்சி வாயின்னு எல்லாத்துல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஜெயினே ஒரு மாதிரி இவனை பார்த்து பண்ண இவன் பதறி அடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறான். என்னடான்னு பார்த்தா இது ஃபுல்லாமே கனவு தான். இப்ப போய் தண்ணி குடிச்சா இவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இவன் வீட்டுக்கு வந்துட்டான். இந்த ஃப்ரெண்டு வேற யாரும் கிடையாது, படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தனுக்கு கல்யாணம் இருக்கும்ல அவன் தான். அவன் நம்ம கிம்ம பார்த்து, டே நம்மள சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தோம்ல அது கொடுத்துடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செத்துட்டு இருக்காங்க அந்த போட்டோவை கூட அப்படின்னு சொல்ல இவனுமே எந்த போட்டோடான்னு யோசிச்சுட்டு அந்த போட்டோவை இவன் ஃப்ரெண்டுக்காக தேட ஆரம்பிக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவன் அங்கிருந்து போயிடுறான். இப்ப ஜெயின் அந்த இடத்துக்கு வந்து என்ன தேடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க இவன் பெருசா எதையுமே சொல்லல. நம்ம ஜெயின் அப்படியே உட்கார்ந்து எத்தனை நேரமா நம்ம கிம் பார்த்துட்டு இருந்த போட்டோவை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் அவ ஒரு விஷயத்தை நோட் பண்ண ஆரம்பிக்கிறா. எல்லா போட்டோலயுமே ஒயிட் ஷேடோ இருக்கு. அந்த ஒயிட் ஷேடோ எல்லாமே அவங்க காலேஜ்ல இருக்கிற ஒரு மெடிக்கல் லேபை காட்டுது. அதனால இவ என்ன பண்றானா, அந்த கேமராவை எடுத்துட்டு அந்த லேபுக்கு போய் இவ போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறா. அந்த போட்டோ எடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவ இந்த மாதிரி பேய் இருக்கிறத பார்த்தோன்னே அவ பயந்து போய் அங்கிருந்து ஓடலான்னு பாக்குறா. அங்க இருக்கிற ஒரு போட்டோ கீழே விழுக என்ன போட்டோடான்னு போய் பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. இவ வண்டி ஏத்தி சாகடிச்ச அந்த பொண்ணும் இந்த போட்டோல இருக்கிற பொண்ணும் ஏறத்தால ஒரே மாதிரி இருக்கா. நடந்தது எதுவுமே சுத்தமா புரியல. இவ இந்த மாதிரி ஷாக் ஆயிருக்கும் போது இப்ப அப்படியே நம்ம கிம்ம காட்டுறாங்க. நம்ம கிம் அவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் வீடு கந்தரகோலமா இருக்கு. எல்லா பொருளுமே அங்கங்க உடஞ்சிருக்கு. அவன் ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்கான். ஆனா அவன் ஃப்ரெண்டு குதிக்க போறான். இவனும் அவன் ஃப்ரெண்டை பார்த்து குதிக்க சொல்ல கீழே குதிச்சு அப்படியே தற்கொலை பண்ணிக்கிறான். இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஜெயினை காட்டுறாங்க. நம்ம ஜெயின் இப்ப என்ன பண்றானா, அவங்க காலேஜ் லைப்ரரிக்கு போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்க்கும்போது இவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போயிடுது. அதாவது நம்ம கிம்மோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தம் இருக்கு. சொல்ல போனா கிம் இந்த பொண்ணும் பயங்கர க்ளோஸாவே இருக்காங்க. அதுக்கான போட்டோவையும் ஜெயின் பாத்துறா. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா நம்ம கிம் ரொம்ப சோகமா ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்துட்டு இருக்கான். இறந்து போன அந்த ஃப்ரெண்டோட வைஃப் வந்து, என் ஹஸ்பண்ட் சாகிறதுக்கு நீதான் காரணம், அந்த போட்டோ தான் எதுக்கெல்லாம் காரணம், நீங்களா சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டீங்களே, அந்த போட்டோல இருக்கிற எல்லாருமே செத்து போயிட்டாங்க, அடுத்தது நீதான் சாக போற அப்படின்னு இவங்கிட்ட சொல்ல நம்ம கிம் பயங்கரமா பயந்து போயிட்டான். இப்ப நம்ம கிம்மும் ஜெயினும் கார்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயினுமே இவங்க வண்டி ஏத்தி சாவடிச்ச அந்த பொண்ணோட போட்டோவை காட்டி இந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க நம்ம கிம் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இனிமே இந்த பொண்ணை நம்ம நெட்டுன்னு கூப்பிடுவோம். அந்த நெட்டுங்கிற பொண்ணும் இவனும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு பெருசா யாரோடையும் பேச மாட்டா, எப்பவுமே அமைதியா தான் இருப்பா. ஆனா என்னன்னு தெரியல, அந்த பொண்ணுக்கு நம்ம கிம்னா ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. நம்ம கிம் அந்த பொண்ணும் நல்லா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கிம்முக்கு கேமரா பிடிக்குன்னு கேமரா கூட வாங்கி கொடுத்திருக்கா. காதல தாண்டி ஒரு உறவுக்கு இவங்க போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம கிம் வந்து நெட் லவ் பண்ற விஷயத்த கிம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லவே இல்ல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நெட்டை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதனாலேயே கிம்முக்கு நெட்டுக்கும் நிறைய சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. கிம் நெட்டை பிரேக்கப் பண்ணிட்டு போக நெட்டாலே இத தாங்கவே முடியல. கத்தி வச்சு அவளே ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கப்புறம் நெட்டை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அடுத்ததா நான் தான் சாக போறேன்னு ஜெயினோட மடியில படுத்துட்டு இவன் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜெயின் இவளுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்க கிம்மோட கேமரா ஆட்டோமேட்டிக்கா இவங்களை போட்டோ எடுக்க ஆரம்பிக்க இங்க இருந்து கட் பண்ணா இப்ப நம்ம ஜெயினும் கிம் எங்க போறாங்கன்னா நெட்டோட அம்மாவை பார்த்து அவ உயிரோட இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளான்னு பாக்குறதுக்காக அவளோட ஊரை நோக்கி இவங்க போயிட்டு இருக்காங்க. போற வழியில கிம்முக்கு வயிற்று கலக்க ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற பாத்ரூம் போயிட்டு இருக்கான். ஆனா அந்த இடத்துல சுத்தமா டாய்லெட் பேப்பர் இல்ல. பக்கத்துல இருக்கிறவங்க
இருக்கிறவங்க கிட்ட டாய்லெட் பேப்பர் கேட்டா அவங்களும் டாய்லெட் பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தா அது ஒரு பொண்ணு. ஒருவேளை நெட்டுக்கு இது இருப்பாளோன்னு அந்த பாத்ரூமை உடைச்சு பார்த்தா அது ஒரு திருநங்கை. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அப்படியே ஓடி வந்துடுறான். இப்ப இவங்க கார்ல போக அப்படியே சிக்னல் போடுறாங்க. கிம்மும் ஜெயினும் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கிம் ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயல பார்க்க ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா நெட் ரோட்ல அப்படி நின்னுட்டு இருக்கா. சிக்னல் போட்ட செகண்ட் வண்டிய ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா நெட் அவங்க கார்ல அப்படியே தூங்கிட்டு வந்துட்டு இருக்கா. ஜெயின் வந்துட்டு நெட்டை பார்க்கவே இல்ல. ஆனா இது சொன்ன ஜெயின் பயந்துருவானு கிம் வண்டிய வேகமா ஃபாஸ்டா ஓட்ட ஆரம்பிக்கிறான். இவங்களும் ஒரு வழியா நெட் கிட்ட இருந்து தப்பிச்சு நெட்டோட ஊருக்கு வந்துடுறாங்க. நெட்டோட ஊருக்கு வந்து அவங்க வீட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது சின்ன புத்த தொரிவி ஒருத்தர் இருக்கான். நம்ம கிம்ம பார்த்து அப்படியே முறைக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இங்க இருந்து கட் பண்ணா ஒரு வழியா நெட்டோட வீட்டை கண்டுபிடிச்சு அவங்க அம்மாட்ட இதை பத்தி கேக்குறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு செத்து போயிட்டாளா, என்னப்பா சொல்றீங்க, இப்பதான் என் பொண்ணு காய்ச்சல்னு மேல படுக்க வச்சுட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், என் பொண்ணு மேலதான் இருக்கா, அவ தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நெட்டோட அம்மா டீ போடுறன்னு போக நெட்டை பாக்குறதுக்கு அவங்க ரூமுக்கு நம்ம கிம்மும் ஜெயினும் போறாங்க. நெட் படுத்து இருக்கிறத நம்ம கிம் பாக்குறான். அவங்கள அப்படியே திருப்பி பார்த்தா இதை பார்த்தோன்னே இவன் பதறி போயிட்டான். நெட்டோட அம்மா வந்துடுறாங்க. கிம்மும் ஜெயினும் நீங்க இந்த மாதிரி உங்க பொண்ணோட உடம்ப எரிக்காம வச்சிருக்கிறதுனால அவங்க பேய சுத்திட்டு இருக்காங்க, எப்படியாவது உங்க பொண்ணோட உடம்ப எரிச்சிருங்க அப்படின்னு சொல்ல அவங்க பொண்ணை அடக்கம் பண்றதுக்கு சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சடங்கு பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு வயசான ஆளு நம்ம கிம் கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு பேங்காக் போற வரைக்கும் நல்லாதான் பாருந்தா. பேங்காக்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு என்னமோ தெரியல, உடம்பே சரியில்லை, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சா. கொஞ்ச நாள் என்னாச்சுன்னு தெரியல, அவ மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கிம்மோட முதுகுக்கு பின்னாடி இருந்து இந்த மாதிரி நெட் வர கிம் பயங்கரமா பயந்து போயிடுறான். இப்ப அங்க ஒரு வழியா சடங்கெல்லாம் முடிச்சுட்டு ஜெயினும் கிம்மும் அவங்க வீட்டுல இருந்து படுத்துங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கிம்முக்கு சுத்தமா தூக்கம் வரல, அங்கேயும் இங்கேயும் புறந்துட்டு இருக்கான். திடீர்னு அவனோட பெட்ஷீட்டை யாரோ இழுக்கிறாங்க. யாருடான்னு பார்த்தா கிம்முமே இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அபார்ட்மெண்ட் கீழே அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் எவ்வளவு ஓடினாலும் 4th ஃப்ளோர்லயே அவன் திருப்பி திருப்பி ஓடிட்டு இருக்கான். இப்போ ஒரு கட்டத்துல ஜெயினை பாக்குறான். ஜெயின் அங்கதானே தூங்கிட்டு இருந்தா, எப்படி வந்தான்னு பார்த்தா வந்தது ஜெயின் இல்ல, அந்த பேய் தான். இதை பார்த்து பயந்து போனவன் இப்ப என்ன பண்றானா, அபார்ட்மெண்ட் கீழே போற ஏணி மூலமா கீழே போலான்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனா அங்கேயும் நெட்டு வர பயந்து போய் அப்படியே கீழே விழுந்துடுறான். இவனுக்கு கையே உடஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நெட்டோட அம்மாவை பார்த்து உங்க பொண்ணு இன்னைக்கு எரிச்சிருங்கன்னு சொல்ல அவங்க பொண்ணையும் அப்படியே எரிச்சிடுறாங்க. நம்ம கிம்முமே பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு அப்படியே 2 மாசம் சந்தோஷமா போகுது. நம்ம கிம்மும் ஜெயினும் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருப்பாங்க. அந்த ட்ரிப்ல எடுத்த போட்டோவெல்லாம் பிரிண்ட் பண்ண ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த பிரிண்ட் வாங்கும்போது தான் நம்ம ஜெயினுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அதாவது ஜெயினு கிம்மும் பேசிட்டு இருக்கும் போது கேமரா இவங்களுக்கு தெரியாம போட்டோ எடுத்திருக்கும்ல, அதுல எடுத்த இமேஜஸ்ல நிறைய பேர் இவங்க நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை அப்படியே ஓட்டி விட்டு பார்த்தா அந்த பேய் இவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு புக் ஷெல்ஃபுக்கு போகுது. அந்த புக் ஷெல்ஃப்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு ஜெயின் இப்ப என்ன பண்றானா, அந்த புக் ஷெல்ஃபை அப்படியே தேட ஆரம்பிக்கிறா. அப்படி தேடும் போது கிம் ஒரு இடத்துல நெகட்டிவ ஒளிச்சு வச்சிருந்திருப்பான். அதை எடுத்து பார்த்தாதான் ஒரு ட்விஸ்ட் தெரியுது. அதாவது நெட்டுங்கிற அந்த பொண்ணு சயின்ஸ் லேப்ல உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்பா. அந்த டைம்ல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்திருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஜெயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண பாவம் இந்த நெட்டால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இந்த டைம்ல தான் கரெக்டா கிம்மும் அந்த இடத்துக்குள்ள வந்திருக்கான். கிம் பண்ண ஒரே தப்பு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இது என்னோட லவ்வர், என் லவ்வர் எதுவும் பண்ணாதீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல, கல்லூலி மங்க மாதிரி அப்படியே நின்று இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே இவளை போட்டோடு அப்படின்னு சொல்ல பைத்தியக்கார மாதிரி அவளை காப்பாத்தாம அவளை போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அதனால மனசு உடைஞ்சு போன அவ சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னு இவளுக்கு பயங்கர கடுப்பாகி கிம் கிட்ட இந்த விஷயத்தை கேட்க கிம்முமே ஆமா நாங்க தான் இது பண்ணோம், ஆனா நான் இது வேணும்னு பண்ணல, அப்ப நான் சின்ன பையன், எனக்கு எது தப்பு எது ரைட்னு கூட தெரியாது, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்ல ஜெயின் போடலங்கான்னு அங்கிருந்து அப்படியே வெளியே போயிடுறா. ஆனா இதுல கடுப்பான இப்ப நம்ம கிம் என்ன பண்றானா, உனக்கு நான் தானே வேணும், எங்க இருக்க, மரியாதையா முன்னாடி வான்னு அந்த கேமரா எடுத்து அப்படியே போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா வீட்டுக்குள்ள நெட் இல்லவே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாயி கேமரா அப்படியே கீழே போடுறான். அவன் ஒரு போட்டோ அந்த கேமரா எடுக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. அந்த பேய் அவனோட தோல் ஏறி உட்கார்ந்துருக்கும். இதை பார்த்தோன்னே இவன் பயங்கரமா பயந்து போயிருவான். இதுக்கு மேல நம்ம உயிரோட இருந்தா இவன் நம்மள கொடூரமா கொன்றுவானே அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே அப்படியே குதிச்சிருவான். ஆனா அப்படியே இவன் செத்து போயிருக்க மாட்டான், மூளை மட்டும் லைட்டா கலங்கி போயிருந்திருக்கும். இவனை பாக்குறதுக்காக ஜெயின் இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பயங்கரமா ஃபீல் பண்றா. ஆனா நெட் இன்னுமே கிம்மோட தோள்பட்டையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்கே ஷட்டருங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. கண்டிப்பா இந்த திரைப்படத்தோட ரீமேக் வெர்ஷனான சிவிய கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. அப்படி இருந்தும் நான் ஏன் தெரியுமா இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஒரு சைல்ட்ஹுட் மெமரிக்காக மட்டும்தான். சிவிய பார்க்கும்போது நான் சின்ன வயசுல பயங்கரமா பயந்து போயிருக்கேன். இந்த திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை பாக்குறேன். பாய்.